ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பெல்லிகன் சேனல். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் சில டாபிக்ஸ் கேட்குறீங்க. அது எனக்கு பண்ண ஆசைங்க. ஆனால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க, எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க. ஏன்னா நான் ஒரு சில டாபிக்ஸ் பேசிக்கான ஐடியாஸ்லாம் வச்சுருக்கேங்க. அதை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிட்டு அப்புறம் ஒவ்வொன்றா கொண்டு வரதான்ட்டுங்க. உங்களோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றா கொண்டு வரலாம் வீடியோஸ் அப்படின்ட்டு. ஆனால் நான் கொஞ்சம் டைம் தாங்க. அப்புறம் நான் போக போக ட்ரபுள் ஷூட்டிங் பேஸ் பண்ணி வீடியோஸ்லாம் லிஸ்ட் அவுட் மாதிரி போட்டு ஏதாவது ஒரு சவுண்டு வருது, இல்லை ஏதோ ஒரு இஷ்யூ அப்படின்னா எந்த செக்ஷன் நம்ம சஸ்பெக்ட் பண்ணணும், எதை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் ஒவ்வொன்றா பண்ண இருக்கும். அதனால் கொஞ்சம் சேனல் தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கு நம்ம டாபிக் என்ன அப்படின்னா, ராயல் என்ஃபீல்டு ரீபான் கிளாசிக் ஃபிஃப்டியோட J1 சீரிஸோட கிளச்சோட அசம்பிளி பற்றிங்க. ஆல்ரெடி நம்ம இந்த J1 சீரிஸோட டோட்டல் செக்ஷனையுமே ஒரு பிளாக் டயக்ராமாக கொண்ட வீடியோ போட்டோம். அதனால் ப்ரீவியஸ் வீடியோ லிங்க் நான் கொடுத்துறேன், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கங்க. கொஞ்சம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 1080 பிக்சலில் பாருங்கள். ஃபுல் ஸ்க்ரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இந்த டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்க்ளைமர், இன்ஸ்டாகிராம் ஐடி, அப்புறம் இந்த வீடியோக்கு ரெக்வஸ்ட் இருந்தால், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா, டூல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா அதெல்லாம் நம்ம டேட்டா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம். அப்புறம் கொஞ்சம் கமெண்ட்டை பாருங்கள். ஏன்னா இப்போ இந்த வீடியோ பண்ணிடுறோம், ஏதோ ஒரு ரீசனாக ஒரு மிஸ்டேக் விட்டு அப்படின்னா கூட அதை கமெண்ட் வர மாதிரி ஃபஸ்ட்டாக வர மாதிரி பின் பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஏதாவது அப்டேஷன் இருந்தாலும் கமெண்ட் ஃபஸ்ட்டாக வர மாதிரி பின் பண்ணுவோம். இப்போ இன்ஜினோட ரைட் சைடுங்க, கிராங்க் ஷாஃப்ட் ரைட் சைடு. கிராங்க் ஷாஃப்ட் ரைட் சைடில் இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா பேலன்சர் ஷாஃப்ட். இந்த கிராங்க் ஷாஃப்ட்டில் நாம் கீரை போட்டு இந்த சைடு வருவாங்க. இந்த சைடு வரும்போது இதுக்கு பேரல் கவுண்டர் ஷாஃப்ட். கவுண்டர் ஷாஃப்ட் மேலே ஒரு ஸ்பேசர் போட்டு அதில் கிளச்சோட அவுட்டர் கமெண்ட் வச்சுருப்போம். கிளச்சோட அவுட்டர் கமெண்ட் பார்த்தீங்கன்னா அவுட்டர் பகுதியில் வந்து டீத் இருக்கும், சென்டரில் பிளைனாக இருக்கும். அந்த கான்செப்டில் போட்டிருப்போம். இப்போ கிராங்க் ஷாஃப்ட் சுற்றும் போது அந்த கீர் மூலமாக இந்த அவுட்டர் கமெண்ட்டு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். அந்த அவுட்டர் கமெண்ட் சுற்றும். ஆனால் அவுட்டர் கமெண்ட்டு இந்த கவுண்டர் ஷாஃப்ட்டை அக்சஸ் பண்ணாது. ஏன்னா அது இருக்குது ஸ்பேசர் மேலே இருக்குது, பத்தாவது சென்ட்ரல் பிளைனாக இருக்குது, அதோட முடிஞ்சிடும். இந்த கவுண்டர் ஷாஃப்ட்டோட மீதி இருக்குதுங்களா, அதில் டீத்தாக வரும். அந்த டீத்து மேலே தான் நாம் சென்டர் கிளச்சு கொண்டு வர்றாங்க. சென்டர் கிளச்சில் நடுவில் பார்த்தீங்கன்னா டீத்தாக இருக்கும் சென்டரில். அதை கவுண்டர் ஷாஃப்ட் டீத் இருக்குங்களா, சென்டர் கிளச்சில் சென்டர் டீத் இருக்குங்களா, அந்த காம்பினேஷன் பிடிச்சிருக்கு. இப்போ சென்டர் கிளச்சை நான் சுற்றணும்னா கவுண்டர் ஷாஃப்ட் சேர்ந்து சுற்றும். ஆனால் நம்ம கிளச்சோட அவுட்டர் கமெண்ட் தான் சென்டர் கிளச்சை வைக்கிறோம். சென்டர் கிளச்சை மட்டும் சுற்றும் போது கவுண்டர் ஷாஃப்ட் சுற்றும். ஆனால் அவுட்டர் கிளச் கமெண்ட் சுற்றினா கவுண்டர் ஷாஃப்ட் சுற்றாது. இதாங்க ஐடியா. இப்போ சென்டர் கிளச் மாட்டியாச்சுங்களா. இது எப்படி அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, கவுண்டர் ஷாஃப்ட், ஸ்பேசரு, கிளச்சோட அவுட்டர் கமெண்ட், ஒரு வாசர், அதுக்கப்புறம் மறுபடியும் சென்டர் கிளச் போட்டு சென்டர் கிளச்சில் 2 வாசர் போட்டு 24 mmல வச்சு நம்ம டைட் பண்ணுவோம். டைட் பண்ணுறப்ப சில ஸ்பெஷல் டூல் வச்சுருப்பாங்க. இந்த சென்டர் கிளச் நவுறாத அளவுக்கு அதனுடைய மேல் பகுதியில் ஒரு ஸ்பெஷல் டூல் போட்டு 24 mmக்கு 130 Nm நம்ம டைட் வைப்போம். இல்லை அப்படின்னா இதே சென்டர் கிளச்சில் ஒரு டிசைனாக வரும், அதுக்கு இன்னும் டிஃப்ரெண்டான டூல் இருக்குது, அதை வச்சு நம்ம டைட் பண்ணுவோம். இப்போ அவுட்டர் கமெண்ட் ரெடி, சென்டர் கிளச் ரெடி. இதுக்கு மேலே ஃப்ரிக்ஷன் பிளேட்டு, கிளச் பிளேட்டு, ஃப்ரிக்ஷன் பிளேட்டு, கிளச் பிளேட் அப்படிங்கிற காம்பினேஷன் 6 காம்பினேஷன் வரும். கடைசியாக ஃப்ரிக்ஷன் பிளேட் வைப்போம். இப்போ இந்த காம்பினேஷன் முடிஞ்சிருச்சுங்களா. இதுக்கு மேலே நாம் ப்ரெஷர் பிளேட்டை போட்டு 5 வகையான ஃபாஸ்ட்னர் வித் ஸ்ப்ரிங்கோட போட்டு வச்சுருவோங்க. இப்போ செட் ரெடிங்க. இதோட சென்டர் பகுதியில் சென்டர் பின்னு போட்டுருவாங்க. போட்டுட்டு நான் இப்போ இந்த பின்னை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா பிளேயர்ஸோட ரிலாக்ஸ் ஆகிட்டு சென்டர் கிளச்சு இந்த அவுட்டர் கமெண்ட் கிளச்சை விட்டு ரிலாக்ஸ் ஆகிரும். அப்போ அவுட்டர் கமெண்ட் தனியாக சுற்றிட்டு இருக்கும். நம்ம எப்போ கிளச் அமுத்தாம விட்றோமோ, அதாவது இந்த பின்னை ப்ரெஸ் பண்ணாமல் விட்றோமோ, அப்போ திரும்பி அந்த சென்டர் கிளச்சு ஃப்ரிக்ஷனல் பிளேட்டு, கிளச் பிளேட் மூலமாக அவுட்டர் கமெண்ட்டில் கனெக்ட் ஆயிருங்க. அப்போ அவுட்டர் கமெண்ட் சுற்றும் போது சென்டர் கிளச்சு சேர்ந்து சுற்றும். சென்டர் கிளச் சுற்றுச்சுன்னா அதுதான் கவுண்டர் ஷாஃப்ட்டை பிடிச்சிட்டு இருக்குதுங்களா, அப்போ கவுண்டர் ஷாஃப்ட் சுற்றப்படும். இப்போ வண்டியில் வச்சு காமிச்சதை நான் டயக்ராமாக காமிக்கிறதுங்க. அதனால் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். கிராங்க் கேஸோட ரைட் சைடுங்க. கிராங்க் ஷாஃப்ட்டில் கீர் போடப்பட்டிருக்கு. இது கவுண்டர் ஷாஃப்ட். கவுண்டர் ஷாஃப்ட்டில் ஸ்பேசர் போட்டிருக்கோம். இந்த ஸ்பேசருக்கு மேலேயே நாம அவுட்டர் கிளச் காம்பனன்ட் போடுறோம். அவுட்டர் கிளச் எப்படி இருக்கும்னா சுற்றிலும் டீத் இருக்கும், சென்டரில் பிளைனாக இருக்கும். இப்போ இதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்பேசர் மேலே தான் இந்த அவுட்டர் கிளச் காம்பனன்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல கிராங்க் ஷாஃப்ட் கீர். இதில் இந்த கிராங்க் ஷாஃப்ட் கீர் அதுக்கப்புறம் அவுட்டர் கிளச் கனெக்டாக தான் இருக்குது. இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணோடனே இந்த கிராங்க் ஷாஃப்ட்டோட கீர் சுற்றி தான் இருக்கும். இதை கனெக்ட் பண்ண இந்த அவுட்டர் கிளச் சுற்றி தான் இருக்கும். ஆனால் இது என்ன பண்ணாதுன்னா இந்த கவுண்டர் ஷாஃப்ட்டை ஆக்சஸ் பண்ணாது. ஏன்னா இது ஸ்பேசர் மேலே தான் ப்ளே ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த பாட்டை தண்ணி எடுத்தாச்சு. இதில் இந்த மிச்ச கவுண்டர் ஷாஃப்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் டீத்தே வரும். ஆனால் இந்த அவுட்டர் கிளச்சோட சென்டர் பார்ட் பார்த்தீங்கன்னா பிளைனாக இருக்கு. இப்போ இந்த கவுண்டர் ஷாஃப்ட் மிச்ச பேர் டீத்துன்னு சொன்னோம் இல்லைங்களா, இது ஒன்று. இதுக்கு மேலே ஒரு வாசர் போடுவாங்க. இதுக்கு மேலே தான் நம்ம சென்டர் கிளச் வைக்க போகிறோம். சென்டர் கிளச் அதோட சென்டரில் டீத்தா இருக்கு. இப்போ இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ சென்டர் கிளச் அது எதை பிடிச்சிட்டு இருக்குன்னா கவுண்டர் ஷாஃப்ட்டை பிடிச்சிட்டு இருக்கு. எப்படின்னா கவுண்டர் ஷாஃப்ட்டில் டீத் இருக்கு, அதே சமயம் சென்டர் கிளச்சோட சென்டர் பகுதியில் டீத் இருக்கு, பிடிச்சிட்டு இருக்கு. இப்போ நான் சென்டர் கிளச்சை பிடிச்சி சுத்தினேன் அப்படின்னா கவுண்டர் ஷாஃப்ட் லோட் ஆகும். ஏன்னா இது ரெண்டும் டீத் மூலமாக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அவுட்டர் கிளச் காம்பனண்ட்டை வந்து நான் சுத்தினேன் அப்படின்னா கவுண்டர் ஷாஃப்ட் லோட் பண்ணப்படாது. ஏன்னா இந்த அவுட்டர் காம்பனண்ட் கிளச் தான் வந்து ஸ்பேசர் மூலமாக ப்ளே ஆகுது இல்லைங்களா. அப்புறம் கவுண்டர் ஷாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 to 5 கீர்ஸ் இருக்கும். அது எதை ஆக்சஸ் பண்ணா டிரைவ் ஷாஃப்ட்டில் கூட 1 to 5 கீர்ஸ் ஆக்சஸ் பண்ணோம். டிரைவ் ஷாஃப்ட் அவுட் போட்டு தான் ஸ்மால் சேஞ்ச் ப்ராக்கெட் அது ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ இந்த செட்டப்பில் நம்ம என்ன பண்ண போறோம்னா சென்டர் கிளச் போட்டோங்களா, இதில் 2 வாசர் அதுக்கப்புறம் 24 mm நட்டு போட்டு டைட் பண்ண போகிறோம். இப்போ அவுட்டர் கிளச்சுக்குள்ள சென்டர் கிளச் இருக்குங்களா, இதை நம்ம 2 வாசர் நட்டை போட்டு டைட் பண்ண போகிறோம். 2 வேணா டூல் இருக்குங்க அந்த சென்டர் கிளச்சை ஹோல்டு பண்ணுறதுக்கு. ஒன்று அந்த சென்டர் கிளச்சோட மேல் போய் டிசைனாக வரும், அதை அப்படியே உள்ள வச்சு பிடிக்கிற மாதிரி ஒரு டூல். அதில் 24 mm பாக்ஸை போட்டு நம்ம டைட் பண்ணிடுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சென்டர் கிளச்சில் இப்படி பிளர் பிளர் டிசைன்
ரெசிஸ்டன்ஸ் வரும். அதை ஹோல்டு பண்ணிட்டு 24 ohm பாக்ஸ் டோர் போட்டு டைட் பண்ணுவோம். டார்க் என்ன அப்படின்னா 130 நியூட்டன் மீட்டர். இப்போ நம்ம டைட் பண்ணியாச்சு. இதில் ஃப்ரிக்ஷன் பிளேட்டு கிளட்ச் பிளேட் அப்படின்னு 6 பேரா போட்டு கடைசியாக ஃப்ரிக்ஷன் பிளேட்டை போட்டு வச்சிருவோம். இதனுடைய ஃபினிஷிங்கில் வந்து ப்ரெஷர் பிளேட் போடுவோம். இதை ஹோல்டு பண்ணுறதுக்கு 5 வேணா ஃபாஸ்ட்னர் வித் ஸ்ப்ரிங்கில் லோட் பண்ணிடுவோம். சென்ட்ரல் பென் போட்டுருவோம். நீங்கள் அப்போ எப்படி அசம்பிள் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஐடியா புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அவுட்டர் காம் கிளச்சையும் அப்புறம் சென்ட்ரல் கிளச்சையும் தனி டிகிரமாக காட்டியிருக்கேன். இதில் ஃப்ரிக்ஷன் பிளேட்டு கிளட்ச் பிளேட் எல்லாம் ஒன்றா காம்பினேஷனாக இருக்கும். ஆனால் நான் தனித்தனியாக காட்டுறேங்க. நீங்கள் இப்படி தான் இருக்குன்னு நினச்சிடக்கூடாது. ஐடியா பொண்ணுக்காக பிரித்து வச்சிருக்கேன். இப்போ இந்த அவுட்டர் காம் கிளச்சில் ஸ்டார்ட்ஸாக வருது இல்லைங்களா? இந்த ஃப்ரிக்ஷன் பிளேட் என்ன பண்ணும் அப்படின்னா மேல் டீத் இருக்கு இல்லைங்களா, அது இதை சந்தை பிடிச்சிக்கும். அப்போ அவுட்டர் காம் கிளச் சுற்றுச்சுன்னா இந்த ஃப்ரிக்ஷன் பிளேட்டு சேர்ந்து சுத்தம். இந்த சென்டர் கிளச் இருக்குங்களா, இதில் இந்த கிளச் பிளேட்டு மாட்டப்பட்டிருக்கும். இந்த கிளச் பிளேட் சுத்தப்பட்டுச்சுன்னா இந்த டீத் மூலமாக இந்த சென்டர் கிளச்சை பிடிச்சிருக்கு. இந்த கிளச் பிளேட் சுத்தம்னா இந்த சென்டர் கிளச்சை சுத்தம். இது தனித்தனி ஐடியாங்க. இப்போ ஒன்றா அசம்பிளில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் காம் கிளச், சென்டர் கிளச், அப்புறம் ஃப்ரிக்ஷன் பிளேட், கிளச் பிளேட், ஃப்ரிக்ஷன் பிளேட், கிளச் பிளேட் இந்த மாதிரி காம்பினேஷன் மாட்டிருப்போம். ஃபஸ்ட்டு பவர் வரும்போது இந்த அவுட்டர் காம் சுற்றும் போது ஃப்ரிக்ஷன் பிளேட் தாங்க பவர் போகும். இந்த ஃப்ரிக்ஷன் பிளேட்டிலிருந்து கிளச் பிளேட் ஒன்றா இணைஞ்சிருக்கனால கிளச் பிளேட்டு பவர் போகும். கிளச் பிளேட்டுக்கு பவர் போகணுன்னே இந்த கிளச் பிளேட்டு தான் இந்த டீத் மூலமாக இந்த சென்டர் கிளச்சோட ஸ்லாட்ஸ் இந்த சந்தை பிடிச்சிருக்கு இல்லைங்களா, அப்போ பவர் இங்கேருந்து இங்கே வருது. இந்த கிளச் பிளேட்டுக்கு வந்தோடனே இந்த சென்டர் கிளச்சுக்கு போயிடுது. சென்டர் கிளச் தான் டீத்தை போட்டு கவுண்டர் சவுட் கனெக்ட் பண்ணியிருப்போம். அப்போ கவுண்டர் சவுட் ரோல் பண்ணப்படும். ஆனால் எப்பொழுதுமே அவுட்டர் காம் கிளச் சுற்றி தாங்க இருக்கும். கிளச்சை பிடிக்கும்போது என்ன ஆகுனா இந்த ஃப்ரிக்ஷன் பிளேட்டு கிளச் பிளேட்டு ஃப்ரீயாக இருங்க, கேப் விழுந்துடும். கேப் விழுந்ததுக்கப்புறமேட்டுக்கு இந்த அவுட்டர் காம் கிளச் மட்டும் தான் சுற்றிட்டு இருக்கும். கூட இந்த ஸ்லாட் இதில் கனெக்ட் இருக்கனால இந்த ஃப்ரிக்ஷன் பிளேட்டு சுற்றிட்டு இருக்கும். ஆனால் இது பிரிஞ்சிருச்சு. அப்போ இந்த கிளச் பிளேட்டு சுத்தாது. இது சுத்தாட்டி இதுதான் இந்த சென்டர் கிளச்சை இந்த ஸ்லாட் மூலமாக பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த டோட்டல் செட்டப்பு கவுண்டர் செட்டப் பிடிச்சிருக்கு. இது சுற்றலை. அப்போ இதுவும் சுத்தாது. அப்போ நம்ம கிளச்சை பிடிக்காத வரைக்குமே இந்த ஃப்ரிக்ஷன் பிளேட்டு கிளச் பிளேட்டும் சேர்ந்து தாங்க இருக்கும். நம்ம எப்போ கிளச்சை பிடிக்கிறோமோ அப்போ இந்த ஆக்சுவேட்டர் சாஃப்ட் ஆக்சஸ் பண்ணப்பட்டு இது இந்த சென்டர் பண்ண தள்ளிவிடும். இந்த சென்டர் பண்ண தள்ளிவிட்டால் இந்த 5 ஃபாஸ்டன் ஸ்ப்ரிங்களோட இருக்குது இல்லைங்களா, இது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரெஷர் பிளேட்டை ஃப்ரீ பண்ணிவிட்டு இந்த ஃப்ரிக்ஷன் பிளேட்டையும் கிளச் பிளேட்டையும் பிரித்து விட்டுரும். அப்படி பிரித்து விட்டுருச்சுன்னா நம்ம கிராங்க் சாஃப்ட்டோட டீத்து இந்த அவுட்டர் காம் கிளச்சோட டீத்தில் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. டீ டீத்து. அப்போ அவுட்டர் காம் மட்டும் தான் சுற்றிட்டு இருக்கும். அவுட்டர் காம் கிளச் சுற்றிட்டு இருக்கும். இதில் இந்த ஃப்ரிக்ஷன் பிளேட் சுற்றிட்டு இருக்குமே தவிர இந்த ஃப்ரிக்ஷன் பிளேட் பவர் கிளச் பிளேட்டுக்கு போகாது. கிளச் பிளேட்டுக்கு போனாதானே இந்த சென்டர் கிளச்சுக்கு போயிட்டு அப்புறம் கவுண்டர் சவுட் பண்ணப்படும். போகாதுங்க. இது கிளச்சை பிடிக்கிறப்ப. கிளச்சை பிடிக்காமல் இருந்தோம்னா இந்த ஃப்ரிக்ஷன் பிளேட்டு கிளச் பிளேட்டு சேர்ந்துடும். ஆட்டோமேட்டிக்காக இந்த சென்டர் கிளச்சை வந்து கவுண்டர் சாஃப்ட் ஆக்சஸ் பண்ணிடும். இப்போ டயக்ராம் பார்க்கும்போது என்னவோ இதங்கிற மாதிரி இருக்குதாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. நான் ஒரு இல்லை எனக்கு சான்ஸ் கிடச்சுன்னா கண்டிப்பாக இன்ஜினை பிரித்து இதை லைவாக காட்டுறேங்க. எஸ்பெஷலி கிளச்சை ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக ஃபியூச்சரில் பண்ண இருக்குங்க. அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கிளச் அசம்பிளி கான்செப்ட்டை வண்டி வச்சும் பார்த்தீங்க, டயக்ராம் பார்த்தீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கண்டிப்பாக இதில் சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு டவுட் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. இது அதுக்குமே டவுட்னா இன்ஸ்டாகிராம் ஐடி வாங்க, வீடியோவோ இமேஜாவோ இல்லை நம்ம வாய்ஸ் கால் மூலமாக டீல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாகனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.